இந்த தள்ளப்பட்ட தூதர்களுக்கு என்ன இருக்குது? சுய சித்தம் இருக்குது, உணர்வு இருக்குது. they have free will, they have conscious, they have knowledge, they have self conscious speaking capabilities கூட இருக்குது. யாருக்கு? இந்த தள்ளப்பட்ட தூதர்களுக்கு. மத்தேயுல 12:44 பாருங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் அது டெசிஷன் பண்ணுது பாருங்க. ஃப்ரீ வில் இருக்குது. நமக்கு ஃப்ரீ வில் இருக்கா? இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலாமா இல்லையா? ஃப்ரீ வில். இன்றைக்கு என்ன சாப்பிடலாம்? ஃப்ரீ வில். இந்த காரியத்தை செய்யலாமா இல்லையா? ஃப்ரீ வில்னா சுயமாக முடிவெடுக்கிற உரிமையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தான் அவனும் கொடுத்தாரு. அவன் சொல்கிறான் பாருங்க, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி they have taking decision. ஸோ சாத்தான் கூட என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃப்ரீ வில் இருக்குது. இந்த ஃப்ரீ வில் இருக்கிறதுனால தான் லூசிஃபர் என்ன பண்ணான்? அந்த கேரு, அந்த லைட் ஆஃப் த ஏஞ்சல் ஆஃப் த லைட்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அந்த ஃப்ரீவில் இருக்கிறதுனால தான் நான் தேவனுக்கு மேலே போய் உட்காருவேன் என்ற எண்ணம் வந்தது. ஃப்ரீவில் இல்லை என்றால் இது வரவே வராது. அவனுக்கு இருக்கிறனால அது வந்தது. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்க கண்டு எல்லாரும் சொல்லுவாங்க, அசுத்தமான இருக்கிறதுல அசுத்தாவிகள் வரும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுத்தமாக இருக்கா இல்லை வீடு? சுத்தமாக இருக்குது. பட் சுத்தமான வீட்டில் ஏன் மறுபடியும் அவன் வரான்? சுத்தம் மாத்திரமல்ல, சுத்தம் சோறு போடுறதுன்னு தெரியும். இந்த சுத்தம் வெறுமையாக இருக்குது, எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவிያን இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அந்த சேர் காலியாக இருக்குது, அங்கே வந்து உட்காருவான். வரும்போது அவன் என்ன பண்ணுவான்? அந்த மீதி வசனங்களை பார்த்தா தெரியும். வேறு 7 ஆவிகளையும் அவன் என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். நமக்கு ஃபெல்லோஷிப் இருக்கோ இல்லையோ? சாத்தானுக்கு இருக்குது. நமக்கு ஃபெல்லோஷிப் இருக்கோ இல்லையோ? சாத்தானுக்கு அவன் பாருங்கள், ரொம்ப சுத்தமாக இருக்குமே, நல்லா இருக்குது, வீடு கூட ரொம்ப பெருசாக இருக்குது, இரு அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு 7 ஆவியில் கூட்டு வரான் பாருங்கள். நீங்கள் சாத்தானுடைய ஃபெல்லோஷிப்காக ஒரு கூட கரங்களை தட்டுங்க. நல்லா தெளிவாக இருக்கீங்க நீங்கள். ஆனால் அவனுக்கு நல்ல ஐக்கியம் இருக்குது, நமக்கு தான் இல்லை. சாத்தான் கட்டையில் இருந்து கூட பாடத்தை கற்றுக்கிற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கலாம். திஸ் இஸ் வெரி பேட் நியூ. அவங்ககிட்ட வந்து நம்ம பாடலாம் கற்றுக்க முடியாது. ஆனால் இருக்கு பாருங்களேன், அவன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு என்ன பண்ண, ஒரு 7 பேர் அழைச்சிட்டு வரானா, நீ போய் உக்காரேன். இல்லை ஏற்கனவே கெட்டவன், ஏற்கனவே கெட்டு போய் இருக்கிறான். அவனை இயேசு கிறிஸ்து பிசாசில் துரத்தினால் அவன் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யும்போது அவன் என்ன பண்ணுறான்? இயேசு இல்லாத போது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத போது மறுபடியும் 7 பேரை கூட்டு வரான். ஸோ அவனுக்கு ஃபெல்லோஷிப் இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்? அவனுக்கு என்ன இருக்குது? சுய சித்தம் இருக்குது, சுயமாக முடிவெடுக்கிற சித்தம் இருக்குது.